சிம்பிள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைனை எப்படி கிராண்டாக பேட்ச் ஒர்க் பண்ணி தைக்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. லைனிங் கிளாத்தில் ப்ளவுஸோட பேக் சைடை வெட்டி எடுத்துக்கோங்க. அதை கழுத்து பகுதியை வெட்ட வேண்டாங்க. பிறகு பேப்பர் பேஸ்ட் வைத்து கழுத்தோட இறக்கத்தை விட அதிகமாக 1 இன்ச் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அந்த லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி வச்சு குண்டூசி வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஓரத்துலலாம் தையல் போட்டுக்கோங்க. பொறுமையாக நிறுத்தி நிதானமாக தையல் போடுங்க. தையல் போட்டதுக்கு பிறகு 1/4 இன்ச் விட்டு வெட்டிக்கங்க. சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு இதை இந்த மாதிரி திருப்பிக்கங்க. ஏற்கனவே இருக்கிற ஆரி ஒர்க் சிம்பிளாக இருக்குங்கிறனால கஸ்டமர் இந்த ப்ளவுஸை கொஞ்சம் கிராண்டாக பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணலான்னு யோசிச்சோங்க. அதுக்கான டிசைன் தான் இது. இதுவும் இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் வளைவாக வரைஞ்சி அந்த இடத்துலலாம் லேஸ் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. கீழ் பகுதியில் 2 மாங்காய் கொடுக்கலான்னு நான் ஐடியா பண்ணியிருக்காங்க. 1/4 இன்ச் அகலத்தில் நான் ஒரு லேஸ் எடுத்துக்கிட்டேங்க. நான் வரைஞ்சி காமிச்சேன்ல, அது மேலேயே வச்சு தைக்கிறேங்க. இப்போது நான் ஐடியா பண்ண மாதிரி லேஸை ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டேங்க. இப்போது மாங்காய் எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. மாங்காய்க்காக பேப்பர் பேஸ்ட்டில் மாங்காயை வரைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க. அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சாரீ கிளாத் மேலே வச்சு அயன் பண்ணிக்கிட்டாங்க. ஆப்போசிட்டில் வச்சு கரெக்டாக அயன் பண்ணிக்கோங்க. அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நடுவில் சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே கோல்டு கலராக இருந்தால் நல்லா இருக்காதுங்கிறதுனால நடுவில் சின்னதாக அந்த சின்ன மாங்காய் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது 2 மாங்காயையும் இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பேக் சைடில் வச்சு தைச்சிக்கிட்டாங்க.
அதுக்கு மேலேயே லேஸ் கொடுத்து தைச்சிக்கிட்டேங்க. ப்ளவுஸோட கீழ் பகுதிக்கு இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து திருப்பிக்கங்க. இந்த ப்ளவுஸுக்கு கையையும் டிசைனாக தாங்க தைச்சிருக்கேன். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.